நியூஸ் 7 தமிழின் இரவு 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் கிறிஸ்டபர். நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக களமிறங்கிய மீரா குமாரை விட 3,34,730 வாக்குகள் அதிகம் பெற்று ராம்நாத் கோவிந்த் வெற்றி பெற்றுள்ளார். ராம்நாத் கோவிந்திற்கு 7,02,044 மதிப்புடைய 2,990 வாக்குகள் கிடைத்தன. மீரா குமாருக்கு 3,67,314 மதிப்புடைய 1,844 வாக்குகள் கிடைத்தன. இதையடுத்து நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராம்நாத் கோவிந்த் வெற்றி பெற்றதை குடியரசுத் தேர்தலை நடத்தும் அதிகாரியாக செயல்பட்ட மக்களவை செயலாளர் அனூப் மிஸ்ரா அறிவித்தார். ஊழல் தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் வெளியிட்டிருந்த ட்விட்டர் ஆடியோவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம். இந்த விழி நம் நற்பணி இயக்கத்தாருக்கு மட்டுமல்ல, அதில் இல்லாத ரசிகர்களுக்கும், முக்கியமாக காசுக்கு விலை போகாத தமிழக வாக்காளர்களுக்கும் கூட. ஊரே கூடி ஊழல் ஊழல் என்று ஓலமிட்டதை ஊடகத்தில் கண்ட பின்பும் சாட்சி உண்டா, ஆதாரம் உண்டா என கேட்கும் குணாதிசயம் கல்லுளி மங்கார் போன்ற ஊழலார்க்கே உரித்தான குணாதிசயம். ஆதாரத்துடன் வா, அரசியலுக்கு வா என்று அறைகூவல் விடும் தம்பிமார்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்று இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தேனோ அன்றே நான் வயதுக்கு வராத அரசியல்வாதிதான். நாற்காலி மோகத்தில் பத்தையும் பறக்க விட்டு அடுக்குமொழியில் அறிவுரைகளை அள்ளி வீசுபவர்கள், ஊர் அறிய கைக்கூலி வாங்கி கடமை செய்ய மறந்தவர்கள், என்னை வரி ஏய்ப்புக்காக நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது ஒருங்கே கோபத்தையும் சிரிப்பையும் வர வைக்கிறது. ஆதாரத்துடன் சொல்ல வேண்டுமாம், அமைச்சர் கட்டளை இது. ஊரெல்லாம் கேட்ட ஊழல் பற்றிய ஓலம் அதற்குள் மறந்திருந்தால் நினைவுபடுத்த மக்களே இருக்கிறார்கள். நடுவில் நான் எதற்கு பூசாரி? இந்த அறிக்கையை அமைச்சர் கேட்டுக்கொண்டதனால் ஆதாரங்களை மக்களே இணையதளங்களில் அல்லது உங்கள் வசதிக்கேற்ற ஊடகங்களின் மூலம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கவும். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு குதிரை பேர ஆட்சி இருக்கிறது. ஊழல் அரசுக்கு கமலை பற்றி விமர்சிப்பதற்கு அருகதை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கமலஹாசன் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர், ஒரு மரியாதைக்குரியவராக இருக்கக்கூடியவர், இன்னதில் தவறு நடக்குது என்றது சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர பொத்தாம் பொதுவாக சொல்வது என்பது நாளாந்திர பேர்வர்களைப் போல் அவர் சொல்வது அவருக்கு அழகில்லை என்பதுதான். அவரை பொறுத்தளவுக்கு மதிக்கக்கூடிய ஒருத்தர் இடத்துல இருக்கிறவர் எது வேணுமானாலும் பேசுவது, எது வேணாலும் சொல்லுவது என்பது சரியானது அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்தி திணிப்பின் போதே நான் அரசியலுக்குள்ளே வந்துவிட்டேன் என்று சொன்னால், அந்த இந்தி திணிப்பில் நீங்கள் அரசியலுக்கு உள்ளே வந்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் தீவிரமாக இன்று சொல்வதைப் போல அதுதான் உங்களது அரசியல் களத்தின் ஆரம்பமாக இருந்தால் வருங்காலத்தில் உங்கள் தொழிலுக்காக நீங்கள் இந்தி திரைப்படங்களில் நடித்திருக்க கூடாது. நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு எல்லா உரிமையும் உண்டு. அரசியல் பற்றி கருத்து சொல்வதற்கு அவருக்கும் சுதந்திரம் உண்டு. அரசியலில் இன்னார்தான் ஈடுபட வேண்டும், என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்ற வரையறை இல்லை. அல்லது இத்தனை வயதிலிருந்தே அரசியலில் ஈடுபட வேண்டும், என்னென்ன அறப்பணிகளை எல்லாம் செய்திருக்க வேண்டும் என்கிற வரையறையும் இல்லை. எப்போது ஒருவருக்கு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று மனம் எண்ணுகிறதோ, விருப்பம் வருகிறதோ அப்போது அவர்கள் அரசியலில் ஈடுபடலாம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாங்கள் சொன்ன அதே கருத்து நடிகர் கமல்ஹாசனுக்கும் பொருந்தும். தற்போது ஊழல் குறித்து பேசியதற்காக தன்னுடைய ரசிகர்களுக்கு அல்லது தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் சில வழிகாட்டுதல்களை தந்திருப்பதாக தெரிகிறது. இவையெல்லாம் அவர் அரசியலுக்கு வரலாம் என்கிற ஒரு யூகத்திற்கு இடம் கொடுக்கிறது. நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் அரசியலுக்கு வரலாம், வரட்டும். அரசின் ஊழல் குறித்து விமர்சிப்பது கமலின் தனிப்பட்ட சுதந்திரம் என்று தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷால் கூறியுள்ளார். திருட்டு விசிடியை ஒழிப்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக விஷால் உள்ளிட்ட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் AK விஸ்வநாதனை சந்தித்தனர்.
திருட்டு விசிடிக்கு எதிரான நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய விஷால், கமலை விமர்சிக்கும் போது அமைச்சர்கள் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்றார். அரசின் ஊழல் குறித்து விமர்சிப்பது கமலின் தனிப்பட்ட சுதந்திரம் என்று கூறிய விஷால், கமலை தாம் ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார். எனினும் அரசியலுக்கு வருவது கமலின் தனிப்பட்ட முடிவு என்றும் விஷால் தெரிவித்தார். கமல் சார் சொன்னது வந்து he has conveyed his points of view and டெஃபினட்டாக மறுபடியும் சொல்கிறேன், அது when it comes to ஒரு விஷயம், ஒரு டயலாக்னு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சில வார்த்தைகள் தவிர்க்கலாம் மினிஸ்டர் சைடில், அவ்வளோதான். அந்த ஓட்டு போடும் ஒவ்வொருவருக்கும் அரசை விமர்சிக்கும் உரிமை உள்ளது என கூறியுள்ள நடிகர் உதயநிதி ஸ்டாலின் இதை கமல்ஹாசனின் அறிக்கை தெளிவுபடுத்துவதாக கருத்து கூறியுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கமல் சார் எப்பவுமே அவருடைய அறிக்கையில் அவர் தெளிவாக அவர் சொல்லிட்டாரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி தலைவராக அப்பாவும் அதுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனுக்கும் அந்த அரசை விமர்சிக்கிற உரிமை இருக்குன்னு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிற எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது. கமல் சாரோட அறிக்கை அது மேலே தெளிவுபடுத்துது. இன்னொன்று, சினிமா துறையை பற்றி ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருக்காரு அவர். இந்த 6 வருஷத்தில் இந்த தணிக்கை குழுங்கிற பேரில் எவ்வளோ பணம் தலைவிரிச்சு ஆடிச்சு அப்படிங்கிறத குத்தி காட்டியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காருல, தைரியமுள்ள சினிமாக்காரர்கள் இனிமேலாவது இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கமல் சார் சொன்னதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். ரஜினி, கமல் ஆகியோர் வெளியிடும் அரசியல் கருத்துக்கள் காவிரி, மீத்தேன் எதிர்ப்பு போன்ற பிரதான பிரச்சனைகளில் இருந்து பொதுமக்களை திசை திருப்புவதாக கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு புகார் தெரிவித்துள்ளார். திருச்சி, தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரியமங்கலம் முதல் துவாக்குடி வரை சர்வீஸ் சாலை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் கடந்த 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று நடந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு பங்கேற்றார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அவர், ரஜினி, கமல் அரசியலுக்கு வருவது தவறில்லை என்றும், ஆனால் தற்போது அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களால் தமிழகத்தின் பிரதான பிரச்சனைகள் திசை திருப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பல வகையில் திசை திருப்புதாங்க. அதனால அது மிங்கி போச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க உரிமையை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பல பேர் அது அரசியல்னா அதில் தான் வரத்தான் செய்யும். ஆனால் மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். மத்திய அரசு தான் அவளை தூண்டி விட்டு பேச சொல்கிறாங்கிற மாதிரி அதெல்லாம் அதை நாம் சொல்ல முடியாது. மத்திய அரசு தான் இப்போ இங்கே உள்ள 3 அமைச்சர்கள் இருக்காங்க, 3 கட்சி இருக்குது. இவங்க ஓபிஎஸ் இருந்தார், இவர் எடப்பாடி இருக்கார், தினகரன் இருக்கார். 3 பேர் 3 குரூப்பாக இருக்காங்க. 3 பேரும் தான் பிஜேபி சொன்னதை கேட்டாங்களே. விளம்பரம் தேடும் நோக்கத்துடன் காலா திரைப்படத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காலா படத்தின் தலைப்பு மற்றும் கதையின் மூலக்கருவை தன்னிடமிருந்து திருடி நடிகர் ரஜினிகாந்தை வைத்து படம் எடுத்து வருவதாக சென்னையைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய நடிகர் ரஜினி, இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி இன்று நடிகர் ரஜினிகாந்த், இயக்குநர் ரஞ்சித் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் காலா படத்தின் கதையை யாரிடமிருந்தும் திருடவில்லை என்றும், மும்பையை சேர்ந்த நிழலுதக தாதாவை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தலைப்பை பதிவு செய்து ஓராண்டுக்குள்ளாக படத்தை எடுக்க வேண்டும் என்றும், ஆனால் மனுதாரர் கடந்த 2006ஆம் ஆண்டுக்கு பின் அந்த தலைப்பை புதுப்பிக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. ரஜினியை போன்ற பெரிய நடிகரின் படத்திற்கு தடை கேட்டால் பிரபலமாகலாம் என்ற விளம்பர நோக்கத்திலேயே இந்த வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும், எனவே வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் நடிகர் ரஜினி சார்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு விலகுங்கள் என நடிகர் கமல்ஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக அரசு குறித்து விமர்சித்து இன்று ட்விட்டரில் அவர் எழுதியுள்ள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பள்ளி படிப்பை முடிக்காத தனக்கு நீட்டின் கொடுமை புரியவில்லை என்று கூறியுள்ள கமல்ஹாசன், தனது மகளுக்கு டெங்கு காய்ச்சல் வந்தால் அதன் கொடுமை புரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் டெங்குவை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு விலகுங்கள் என்றும் கமல்ஹாசன் காட்டமாக விமர்சித்துள்ளார். அவரது இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு அடக்குமுறையை கையாண்டு வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு ஜெயராமன் என்பவரின் வீட்டில் கல் வீசிய வழக்கில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சீமான் ஆஜரானார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், கதிராமங்கலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது குண்டாஸ் வழக்கு போட்டு அரசு அடக்குமுறையை கையாள்வதாக விமர்சித்தார். மேலும் ஊழல் குறித்து விமர்சனம் செய்ய நடிகர் கமலுக்கு உரிமை உள்ளதாகவும் அவர் கூறினார்.
சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றினா மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிச்சு, சரின்னு நம்பிக்கையை அவங்க உழைக்கிற மக்கள் போய் பொழப்ப பார்ப்பாங்க. அவங்க பொழப்ப போட்டு போராட்ட காலத்தில் எத்தனை நாளைக்கு நிற்க முடியும்? இப்போவே 3 மாதத்துக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு எதையும் சொல்லாமல் போராடுறவங்க எல்லாம் குண்டா சட்டம் பாயும்னா இது வந்து கொடுமையான அடக்குமுறை, சர்வாதிகார முறையை நான் பார்க்குறேன். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் இன்று 100வது நாளை எட்டியுள்ளது. தமிழகத்தில் புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா பகுதியில் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதைத் தொடர்ந்து ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசல், நல்லாண்டார்குளை, வானக்கன்காடு, கோட்டைக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்கிய நெடுவாசல் மக்களின் 2ஆம் கட்ட போராட்டம் இன்றுடன் 100வது நாளை எட்டியுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். நெடுவாசல் போராட்டத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்களும், விவசாய சங்கங்களும், திரைத்துறையினரும், சமூக ஆர்வலர்களும், மாணவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவை தமிழக சிறைக்கு மாற்றக்கோரி சிறை கைதிகள் உரிமை மையம் தமிழக, கர்நாடக மாநில தலைமைச் செயலர்களுக்கு மனு அனுப்பியுள்ளது. இந்த தகவலை அந்த அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் புகழேந்தி செய்தியாளரிடம் தெரிவித்தார். கர்நாடக சிறையில் இருக்கக்கூடிய VK சசிகலா உள்ளிட்டவர்களை தமிழக சிறைக்கு மாற்ற வேண்டும். அதேபோல கர்நாடகத்தைச் சேர்ந்த தமிழகத்திலே சிறையிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளை கர்நாடகாவிற்கு மாற்ற வேண்டும் என்று தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் கர்நாடக தலைமைச் செயலாளருக்கு சிறை கைதிகள் உரிமை மையத்தின் சார்பாக விண்ணப்பம் அளித்துள்ளோம். ப்ரோ கபடி தொடரில் இந்த ஆண்டு புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள தமிழ் தலைவாஸ் அணியின் ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் இதற்கான விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின், நடிகர்கள் கமல்ஹாசன், அல்லி அர்ஜுனா, ராம்சரண் தேஜா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் பங்கேற்றனர். தமிழ் தலைவாஸ் அணியின் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள நடிகர் கமல்ஹாசன் ஜெர்சியை அறிமுகப்படுத்தினார். பின்னர் பேசிய நடிகர் கமல், ஒருமையில் பேசி வரும் சிலருக்கு மத்தியில் கபடி அணிக்கு தமிழ் தலைவாஸ் என மரியாதையான பெயர் வைத்ததற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் கிரிக்கெட் வீரர் சச்சின் கபடியை கையில் எடுத்திருப்பது தமிழுக்கு பெருமையாக இருப்பதாகவும் கமல் குறிப்பிட்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க வந்து தமிழ் தலைவாசன பன்மையில் பெயர் வைத்தது. இப்பெல்லாம் சமீபத்தில் ஒருமையில பேசுறது ஒரு பெரிய தப்பா சொல்லிட்டேன்னா சரியா சொல்லிருக்கீங்க, அதான் பிரச்சனை. தலைவாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which means எல்லோரும் இந்நாட்டு மன்னரே என்பதுதான். தொடர்ந்து பேசிய அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான சச்சின், தலை சிறந்த அணியாக தமிழ் தலைவாஸ் இருக்கும் போது எதிரணியை பற்றி கவலைப்படவில்லை என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகாசி அருகே புலிப்பாறைப்பட்டியில் வைரமுத்துக்குமார் என்பவருக்கு சொந்தமாக VGR என்னும் பெயரில் பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இங்கு ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தில் பரமேஸ்வரி என்ற பெண்மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 5 பெண்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீக்காய பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் ஒரு அறை மற்றும் 2 பட்டாசு காய வைக்கும் பிளாட்பாரங்கள் பலத்த சேதமடைந்தன. விபத்து நடந்த இடம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான பட்டாசு ஆலை உரிமையாளர் மற்றும் போர்மேனை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இருவயல் ஆதிவாசி கிராமத்தில் உள்ள காலனி பகுதிக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் வீடுகளை இழந்த 22 குடும்பங்களைச் சேர்ந்த 78 பேர் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆற்று வெள்ளம் விவசாய நிலங்களுக்குள் புகுந்ததால் இஞ்சி, வாழை, பாக்குமரம் உள்ளிட்ட வேளாண் பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி சேதமாகியுள்ளன. இதனிடையே கடந்த 3 நாட்களாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதால் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதற்கிடையே தொடர் மழையால் உதகை படகு இல்லம் மற்றும் பைக்காரா படகு இல்லங்களில் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து செய்திகளை காண இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.